ஹலோ மக்களே! ஜப்பான்ல ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூர்டா இருக்கலாம் அப்படின்னு நெறைய பேர் ஃபீல் பண்ணுவோம். உண்மையும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 95, 96% அதுதான். பட் ஆனா, இந்த 5%, 4% இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரியான ஒரு கிரே ஜோன்ல போய் மாட்றவங்களும் இருக்க தான் செய்றாங்க. அப்படி ஒரு இந்திய ஃபேமிலி என்ன மாரி ஜப்பான்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்றத பத்தி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். ஷாப்லிஃப்டிங் திருடினது என்னமோ ஒரு ஜப்பானியர். ஆனா, கோர்த்து விட்டது நம்ம இந்தியர்கள. என்ன ஆச்சு அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி, ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லப் போறேன். உங்களுக்கே சுவாரஸ்யமா இருக்கும். நெறைய ஜப்பானியர்களுக்கு திருடுறது அப்படின்றது ஒரு ஹாபி. அப்படின்னா உங்களால நம்ப முடியுமா? உண்ம அதுதான். இது ஜப்பானிய சேனல்கள் மாரியான NHK அந்த மாரியான சேனல்கள்லயும், இது எப்படியே ரியல் டைம்ல எப்படி திருடிட்டு வெளில போறாங்க அப்படின்றத பத்தி போஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கலாம் உங்களுக்கு ஜப்பானிய மொழி தெரிஞ்சதுன்னா, இதெல்லாம் பார்த்து தெரிஞ்சிருக்கலாம். இட்ஸ் வெரி காமன். இங்க நெறைய இடங்கள்ல மாம்பிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஜப்பானிய மொழியில ஷாப்லிஃப்டிங் அப்படின்றது அர்த்தம். என்ன இந்த முதியவர்கள எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன். என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு. அவர் டெய்லி காலையில நடந்து போம்போது பார்த்தீங்கன்னா, ஒரு ரொம்ப வயது முதிர்ந்த பெண் எப்படியோ ஒரு 85, 90 வயசு இருக்கும். அவர வேணும்னே எதனா ஒண்ணு திட்டிக்கிட்டே போயிட்டுருக்காங்க. அவரு என்ன பண்ணாரு, "இங்க பாருண்ணா, என்னை திட்டிட்டே போயிட்டுருக்காங்கண்ணா" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொளி எடுத்து அனுப்புனாரு. சரி அவங்க எங்க தான் போறாங்க பார்றா அப்படின்னு அவன்கிட்ட நான் சொன்னேன். அவரும் பின்னாடியே பின்தொடர்ந்து போய் பார்த்தாரு. பார்த்தா என்ன பண்றாங்க, அந்த பெண்மணி அவர கிராஸ் பண்ணி போயிட்டு, அவங்க வீடு நல்ல ஒரு பெரிய வீடு அப்படின்னு சொன்னான் நண்பர். போயிட்டு வீட்டுக்குள்ள போயினதுக்கப்புறமா தங்களோட செருப்ப கழட்டி தாங்களே அடிச்சுக்கிறாங்களாம். எந்த அளவுக்கு மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸா இங்க இருக்காங்க. தனிமை பார்த்தீங்கன்னா, ரொம்ப கொடுமையான ஒரு விஷயங்க, ஜப்பான பொறுத்தவரைக்கும். ஏன்னா, இங்க 100 வயச தாண்டுனவங்க நெறைய பேர் இருக்காங்க. அதுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, குழந்தை, குட்டி அப்படின்னு எதுவுமே இருக்காது. தனிமையிலேயே இருப்பாங்க. அவங்க தனிமையிலேயே இறந்தும் போயிடுவாங்க. அந்த மாரி இறந்து போயிட்டு 1 மாசம், 2 மாசம், 3 மாசம் கழிச்சு மாட்றதும் பார்த்தீங்கன்னா, நெறைய காணொளிகள்ல நானே சொல்லியிருப்பேன். ஸோ இந்த மாரி ஒரு மென்டல் ஸ்ட்ரெஸ்ல இருக்கிறதுனால, அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க அப்படின்னா, எதனா ஒரு நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு என்விரான்மென்ட்ல இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அப்பதான் இந்த மாம்பிக்கி ஷாப்லிஃப்டிங் ரொம்ப அதிகமா பண்றாங்க. ஸோ இந்த ஷாப்லிஃப்டிங் பண்றதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உண்மையிலேயே இங்க இருக்கக்கூடிய நெறைய ஜப்பானியர்கள் கிட்ட நல்லாவே ஃபண்ட் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6,00,00,000, 7,00,00,000, 10,00,00,000 அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாதாரணமா வச்சிருப்பாங்க. உண்மையிலே சொல்றேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா, நெறைய ஜப்பான்ல நடக்கக்கூடிய ஃப்ராடு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி உங்க பேரன புடிச்சு வச்சிருக்கேன், உங்க பையன புடிச்சு வச்சிருக்கேன், உங்க பொண்ண புடிச்சு வச்சிருக்கேன், இந்த மாதிரி போலீஸ்ல மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ஈஸியா முதியோர்கள ஏமாத்தி காசு புடுங்குற கேஸ் பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ரொம்ப 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 அதிகம். ஓகேங்களா? ஸோ காசு வச்சிருப்பாங்க. பட் ஆனா, இந்த மாரியான திருடுறது அப்படின்றத ஒரு பிராக்டிஸா வச்சிருப்பாங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சின்ன இன்பம் இருக்குது. ஸோ இது நெறைய பேர் இங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இப்ப என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாரி முதியவர்களுக்கு இந்த மாரி கடையில போய் திருடும்போது, திருடி மாட்டிக்கல அப்படின்னா, அது அவங்களுக்கு ஒரு குதூகலம், சந்தோஷம். அது ஒரு என்டர்டெயின்மென்ட்டா இருக்கும் அவங்களுக்கு. ஒரு ஹாபி மாரி. ஆனா பார்த்தீங்கன்னா, மாட்டிக்கிட்டாங்க அப்படின்னாலுமே அவங்க ரொம்ப பெருசா வருத்தப்படுறதில்ல. ஒரு சில பேரு மாட்டிக்கணும் அப்படின்றதுக்காகவே திருடுறவங்களும் இருக்கிறாங்க. ஸோ இதில நெறைய கேஸ் இருக்கு. இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கடைகள்ல நம்மளுக்கு தெரியும் இங்க பார்த்தீங்கன்னா, ஜப்பான்ல ட்ரஸ்ட் பேஸ்டு சொசைட்டி இது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது எல்லாரையுமே இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன். கடைக்கு வெளியில பார்த்தீங்கன்னா, நெறைய வாழைப்பழம் அது இதெல்லாம் வச்சிருப்பாங்க. கூறு கூறா கட்டி வச்சிருப்பாங்க. நம்ம காசு போட்டு நம்ம எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அந்த மாரி இடங்கள்ல போய் திருடுறதா இருக்கட்டும், பெரிய பெரிய மாலுங்க, சூப்பர் மார்க்கெட்ல போய் திருடுறதா இருக்கட்டும்ன்றது பண்றாங்க. ஸோ இதில திருடி இன்னொருத்தர மாட்டி விடுறது அப்படின்றதும் பண்ணிட்டு இருக்காங்க முதியவர்கள். அந்த மாரி இவங்க திருடுறதுனால மாட்டிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, போலீஸ்ல போயிட்டு எடுத்துட்டு போயிட்டு ஜெயில்ல போட்டுறாங்க இல்லைங்களா? அது ஜெயில்ல பார்த்தீங்கன்னா, உணவு முறையிலிருந்து, அவங்களுக்கு அந்த எக்ஸர்சைஸ்லேருந்து, அவங்க உள்ளுக்குள்ள பழகுற அந்த ஒரு என்விரான்மென்ட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கும் அவங்களுக்கு. இத விரும்பியே பார்த்தீங்கன்னா, உள்ள போயின்னே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இதோ போயிட்டு இதோ அடுத்த வாரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லுவாருங்க பார்த்தீங்களா? ஜெயிலுக்கு போயிட்டு, அந்த மாரி உள்ளுக்குள்ள இருக்கிறவங்ககிட்ட இதோ அடுத்த வாரம் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளில திருடிட்டு திருப்பி உள்ள போற கேஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரியான ஆட்களும் இருக்காங்க அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ விளக்கமா நான் கதைகள் எல்லாம் சொல்றேன். சரி, இப்போ எப்படி ஒரு ஜப்பானிய பெண்மணி நம்ம ஒரு இந்தியர்கள மாட்டி விட்டாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். நம்ம இந்தியர்கள் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்மணி அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு ஸ்ட்ராலர்ல தள்ளிட்டு போற மாரியான வயசுல இருக்கிற ஒரு குழந்தை. அந்த குழந்தைய கூட்டு ஒரு கடைக்கு போறாங்க. கடைக்கு போன உடனே என்ன பண்றாங்க, அவங்க இந்த ஒரு கடைக்கு போறதுக்கு முன்னாடி, ஒரு பிரச்சனை நடந்த கடைக்கு போறதுக்கு முன்னாடி, இன்னொரு கடையில போயிட்டு
சாமானுங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு ஒரு 20 சாமான் கிட்ட என்ன பண்ணியிருக்காங்கன்னா, 20 ஒரு 15 சாமானோ இந்த ஸ்டாலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கீழ்ப்பக்கத்துல ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் இருக்கு இல்லைங்களா? அதில வந்து போட்டிருக்காங்க. குழந்தைய வந்து ஸ்டாலரில உட்கார வச்சிருக்காங்க. என்னாச்சு, ஒரு கடைக்கு போகிறாங்க. அந்த கடையில் போன உடனே என்ன ஆயிருக்கு, குழந்தை கடைக்குள்ளே போயிட்டாங்க. குழந்தை வந்து கடையை விட்டு வெளில போயிருக்கு. வெளில போனதுனால என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தடன்னு குழந்தைய பிடிக்கணுமேன்னு சொல்லி ஸ்டாலரோட தள்ளிட்டு வெளில போயிருக்காங்க. அதாவது திடுதிப்புன்னு ஒருத்தவங்க வந்து கடையை விட்டு திடீர்னு எக்ஸிட் ஆகிறாங்க அப்படின்னும் போது ஒரு அட்டென்ஷன் கிரியேட் ஆகும் பார்த்தீங்களா? அப்போ என்ன பண்ணியிருக்காங்க, கடையில் இருக்கிறவங்க ஏதோ தான் திருடிட்டு போகிறாங்களோ அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்கள பின்தொடர்ந்து போகிறாங்க. போனவுடனே என்ன பண்ணுறாங்க, இவங்கள பிடிக்கிறாங்க. பிடிக்கும்போது என்ன ஆகுது, இவங்க ஸ்டாலரில் ஆல்ரெடி வாங்கி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? அது வந்து இந்த கடையிலேருந்து திருடினது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைக்காரங்களே முடிவு பண்ணிவிட்டு போலீஸை வந்து கூப்பிட்டுறாங்க. போலீஸும் வந்து ஸ்பாட்டுக்கு வராங்க. ஸ்பாட்டுக்கு வந்து அந்த பெண்மணியை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த பெண்மணி வந்து ஒரு இன்ஜினியராக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி. ஜப்பானுக்கு வந்து ஒரு 3 மாதம் தான் ஆகுது அந்த ஃபேமிலி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கடந்த செப்டம்பர் 25, 23 அந்த தேதியில் தான் வந்து பார்த்திங்கன்னா 2025 தான் இந்த ஒரு சம்பவம் வந்து நடக்குது. இதை போஸ்ட் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா, ஜப்பானில் ஒரு கவுன்சிலராக இருந்தார் டோக்கியோவில். நம்ம ஒரு இந்தியர் தான். அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பிரச்சனையில் எதனா பிரச்சனை அப்படின்னா பெரிய பெரிய பிரச்சனையில் அவரை இன்வால்வ் பண்ணுவாங்க. அவர் தான் இந்த ஒரு ஸ்டோரியை வந்து போட்டிருக்கிறாரு. என்ன ஆகுது, அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ண உடனே ஜெயிலில் வந்து போட்டுறாங்க. அதாவது ஜெயிலில் அப்படின்றது இல்லை, தூக்கிட்டு போயிட்டு அந்த ஒரு இது மாதிரி போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்காங்க ஏதா இருக்காங்கன்னே தெரியாது. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆட்களை பிடிச்சி வச்சுருவாங்க உள்ளார. ஸோ இவங்க ஃபேமிலி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி எப்படி இவங்கள அந்த பெண்மணி வந்து தொடர்பு கொள்வது அப்படின்றதுக்காக என்னென்னவோ வகையில் வந்து எம்பசி, இந்தியன் எம்பசி ஜப்பானில் இருக்குதுங்களா, அவங்க மூலியமாகவும் தொடர்பு கொள்ள பார்க்குறாங்க. இந்தியன் எம்பசி வந்து நிராகரிச்சிடுறாங்க. குறைஞ்சது ஒரு 3-4 நாளைக்கு வந்து நிராகரிச்சிடுறாங்க. ஏன்னா அது இந்த திருட்டு வழக்குகளில் வந்து அதாவது எம்பசி இன்வால்வ் ஆனால் பிரச்சனை வரும், அவங்க அந்த என்கொயரியில் வந்து ப்ராப்ளம் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒரு 3-4 நாள் தள்ளி போட்டுறாங்க. அந்த 3-4 நாளைக்கு அப்புறமா என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு வக்கீலை ஒருத்தவங்களை வந்து நிர்ணயம் பண்ணி அந்த வக்கீல் மூலியமாக தொடர்பு கொண்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த வக்கீலுமே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கைடன்ஸ் தான் கொடுக்குறாராமா. அந்த அளவுக்கு ரொம்ப ஆல்மோஸ்ட் அவரை காண்டாக்ட் பண்ண முடியல அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்கிறாரு. என்ன ஆகுது, சரி இந்த பெண்மணி வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, என்ன ஏது இன்ட்ரோகேஷன் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க, என்ன ஏதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா 4வது நாள் 5வது நாள் சின்ன சின்ன காண்டாக்ட் கிடச்சி அவங்கள பார்க்க முடியுது. பட் ஆனால் அவங்கள வெளியில் கொண்டு வர்றது அவ்வளோ ஈஸியான ஒரு விஷயமாகவே இல்லை. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 16 நாள் 17 நாள் கிட்ட ஆகுது. அப்புறம் வந்து அந்த பெண்மணி நான் திருடிக்கிட்டேன் அப்படின்றத ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஒரு 2 லட்சம் ஜப்பானிய எண் வந்து பெனால்ட்டி கட்டி அதுக்கப்புறமா 17வது நாள் தான் வந்து வெளியில் வந்திருக்காங்க. ஸோ இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, தான் நிரபராதி அப்படின்னா கூட அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து ப்ரூவ் பண்ணுற மாதிரியான ஒரு சிஸ்டம் வந்து ஜப்பானில் வந்து அவ்வளோ ஈஸியாக வந்து இல்லை அப்படின்றது ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் வந்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜப்பானோட போலீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களோட கன்விக்ஷன் ரேட்டுன்றது ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அதாவது ஒருத்தங்களை கன்விக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் குற்றவாளி அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸோடு போகணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி இல்லைன்னா வந்து அந்த தப்பை செய்தோம் அப்படின்னு ஒத்துக்க வைக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி 15 நாள் 16 நாள் அவங்கள புள்ள பிடிச்சி வச்சுருந்து அதை ஒத்துக்க வச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அதை தப்பை நானே பண்ணாங்கன்னு ஒத்துக்கிட்டு அது பெனால்ட்டி கட்டி வெளியில் வந்துடுறாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி கேஸில் தான் வெளியில் வராங்க. ஸோ ஜப்பான் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்த பழைய ஓல்டன் டேஸில் தான் வந்து இருக்கிறாங்க அப்படின்றது ரொம்ப கிளியராகவே வந்து தெரியுது. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்ததுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து அதில் வச்சா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த ஸ்டாலருக்கு கீழே ஒரு 20 பொருட்கள் 15 பொருட்கள் வச்சுருந்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, அதுக்கான இன்வாய்ஸ் அது பில்லெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அது வந்து கிளியர் ஆகிடுச்சு. அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யார் வந்து இப்போ இந்த ஸ்டாலரை தள்ளிட்டு வெளில வந்தாங்க பார்த்திங்களா, இவங்க வெளியில் வந்து ஸ்டாலரை விட்டுட்டு குழந்தைய தூக்க போனாங்களா என்னன்றது கரெக்டாக அந்த பிக்சரைசேஷன் தெரியல. பட் ஆனால் அந்த இடைப்பட்ட கேப்பில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, யாரோ ஒரு ஜப்பானிய பெண்மணியோ யாரோ வந்து பார்த்திங்கன்னா அந்த இவங்களோட ஸ்டாலரில் வந்து கறியை வந்து பீஃபு போர்க்கு இந்த மாதிரியான கறிகளை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்து அந்த கடையில் இருந்த பொருட்களை வந்து போட்டிருக்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து மிகப்பெரிய ஒரு எவிடன்ஸாக ஆகி இவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக இருந்துச்சு. சரி, இப்போ எல்லா கடைகள்லையும் உங்களுக்கு சிசிடிவி கேமரா இருக்குது.
ஏன்னா ஜப்பானில் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் உடனடியாக ஏன்ப்பா இந்த பிரச்சனை நடந்துச்சு காட்டுப்பான்னா காட்ட மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் அந்த சிசிடிவி கேமராவை நீங்கள் அந்த ஃபுட்டேஜ் வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராசஸே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசஸ். நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகணும், போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அவங்க கோர்ட்டுக்கு எங்கேயோ ஒரு இடத்துக்கு டிவைட் பண்ணுவாங்க. அங்கே போய்ட்டு நம்ம பர்மிஷன் வாங்கின்னு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து அந்த கடைக்கு வந்து கேட்டு அந்த ஃபுட்டேஜை வாங்குற மாதிரியான ஒரு காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஊர்லனா ஏன்பா ஏதோ ஒரு பிரச்சனை ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அதை ஃபுட்டேஜ் கொடுப்பா அப்படின்னா உடனே எடுத்து கொடுத்துருவாங்களே, அந்த படமே இங்கே கிடையாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இந்த பீரியட் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் இந்த பர்மிஷன் வாங்குகிற பீரியட் ஒரு 8-9 நாள் ஆகுது பாருங்கள். இந்த 8-9 நாளுக்குள்ளே உங்களுக்கு அந்த ஃபுட்டேஜே வந்து பார்த்திங்கன்னா இதுவாகிடும். ஏன்னா ஒரு வாரம் தானுங்களே கண்டினியூஸாக ஓடிட்டு இருக்கு 24/7. அந்த ஒரு வாரம் தான் அந்த இது பீரியடே. அதுக்கப்புறம் என்னென்னா எரேஸ் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ அந்த ஃபுட்டேஜே கிடைக்காம போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸும் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த மாதிரி போய் ஃபுட்டேஜை போய் கேட்குறாங்க. ஃபுட்டேஜுமே வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரங்க கொடுக்கல, இல்லை எரேஸ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா ஏதோ ஒரு மூலியமாக கண்டுபிடிக்கிறாங்க. இந்த ஃபுட்டேஜை வச்சு தான் கண்டுபிடிச்சாங்களா, இல்லை வேறு எதனா பக்கத்து கடையில் இருக்கிற ஒரு ஃபுட்டேஜ் வச்சு கண்டுபிடிச்சாங்களான்னு தெரியல. ஏதோ ஒரு பொம்பளை வந்து இவங்களோட ஸ்டாலரில் வந்து போடுறது அப்படின்றது தெரியுது. அந்த ஜப்பானிய பெண்மணியை என்ன பண்ணுறாங்கன்னா என்கொயரி பண்ணுறாங்க. என்கொயரி பண்ணிவிட்டு ரொம்ப சீக்கிரமாகவே வந்து அவங்கள வந்து விட்டுடுறாங்க. ஸோ இவங்க வந்து நிரபராதி, இப்போ இந்தியன் வந்து எந்த ஒரு தப்புமே பண்ணல, நாங்கள் நிரபராதி அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல அப்படின்றது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து மன வருத்தம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதனால் வந்து இனிமேட்டு நான் ஜப்பானுக்குள்ளேயே நான் வரமாட்டேன், இந்த மாதிரி ஒரு நாட்டில் வாழ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திரும்பி போகிறதா வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களுக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளில் நம்மளுமே வந்து என்றைக்குனா ஒரு நாள் மாற்றத்துக்கான வாய்ப்புகளும் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ நம்ம எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டோம். யாராவது ஒருத்தர் வேணும்னே வந்து நம்மளோட இதில் ஸ்டாலரில் போட்டிருக்காங்களோ, இல்லை எங்கேயோ நம்மளோட பேக்கில் போட்டு நம்மளை ஏதோ அவங்களுக்கு அந்த ஒரு மைண்ட் ப்ளே, அவங்களுக்கு இதனால் ஒரு சந்தோஷம், சின்ன அற்புதமான சந்தோஷத்துக்காக இவங்க மாதிரியான ஆட்கள் பண்ணக்கூடிய ஒரு விஷயத்தினால கூடமாக போயிட்டு யாரோ ஒரு ஆள் தவறே பண்ணாமல் மாட்டும்போது அவங்க ஒரு மனநிலைமை, அதுவும் கடையில் போய் திருடிட்டு அதனால் வந்து ஒரு 15-16 நாள் உள்ளே இருக்கிறது அவங்களோட மென்டாலிட்டி எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு வந்து யோசிச்சு பாருங்கள். உண்மையிலேயே எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. ஓ இப்படியும் நடக்குமா ஜப்பானில் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோப் இந்த ஒரு காணொலி மூலிமா இந்த மாதிரியான பிரச்சனைகளும் இங்கே இருக்குது, அப்போ நாம் எப்படி நம்ம உஷாராக இருந்துக்கணும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த ஒரு காணொலி வந்து பதிவிட்டேன். ஹோப் அந்த ஃபேமிலி நல்லபடியாக ஊருக்கு போயிட்டு அவங்க ஒரு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு லைஃபை இதை மறந்துட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்றது என்னோடய ஒரு ஆசை. ஹோப் இந்த ஒரு காணொலி மூலிமா ஒரு சில விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். யாராவது ஜப்பானில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த காணொலியை பகிருங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை அப்படின்றது கற்பனை கதை கிடையாது. இங்கே யோகி அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார், ஜப்பான் டோக்கியோவில் வந்து கவுன்சிலராக இருந்தார். அவரோட ஃபேஸ்புக் பதிவில் வந்து அவர் இந்த விஷயத்தில் இன்வால்வ் ஆகி அவருடைய அந்த ரியல் டைம் எக்ஸ்பீரியன்ஸை ஒரு இந்தியருக்காக அவர் போய் இந்த சர்ச் பண்ண விஷயங்களில் தெரிய வந்தது. கடைசி வரைக்கும் அதை நிரூபிக்க முடியாமல் போனது அவருக்குமே ஒரு வருத்தமாக இருந்துச்சு. இந்த ஜப்பானோட இந்த சிஸ்டம் வந்து ரொம்ப அவுட்டேட்டட் ஓல்டு சிஸ்டம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம்.